ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் நீதானே என் சந்நிதி, அத்தியாயம் 11. நல்ல நேரத்தில் தாலி சேலை வைத்து படைத்து கும்பிட்டு விட்டு தீனாவும் சுப்புலட்சுமியும் தாலி சேலையை எடுத்துக்கொண்டு மண்டபத்திற்கு கிளம்பிவிட பின்னாடியே வேற காரில் சுமித்ராவும் விசித்ராவும் உறவுக்கார பெரியம்மாவும் கிளம்பி விட்டார்கள். மண்டபத்திற்கு போன பின் மறுநாள் ரிசப்ஷனுக்கான ஏற்பாடுகள் குறித்து நண்பர்களுடன் கட்சி ஆட்களுடன் கலந்து பேசினான். மாலை 7 மணிக்கு பொண்ணு மாப்பிள்ளைக்கு நலங்கு வைத்தார்கள். பட்டுப்புடவையில் சுமித்ரா அழகாக இருந்தாள். இவளும் அழகாத்தான் இருக்கா என்று நினைத்து கொண்டான். இரு பெண்களுடன் வாழ்க்கையை பகிர்ந்து கொண்ட ஆண்களுக்கு இது ஒரு சோதனை. எல்லாவற்றிலும் இரு பெண்களையும் மனம் ஒப்பீடு செய்யும். எத்தனை தான் தவிர்க்க நினைத்தாலும் முடியாது. மறுநாள் காலை மொத்த மண்டபமும் பரபரப்பாக இருந்தது. சசிதரன் வரலை. அவன் பெற்றோர், அக்கா குடும்பம் எல்லாரும் வந்திருந்தார்கள். 2 பஸ்ஸில் உறவுகள் வர அவனுடைய காரில் பின் சீட்டில் தீனா இருந்தான். சுமித்ரா பஸ்ஸில் தான் சென்றாள். குலதெய்வ கோவிலில் திருமண ஏற்பாடுகளை பெரியப்பா முன்னின்று செய்தார். மணமக்களை ஒன்றாக நிற்க வைத்து மாலை மாற்றிக்கொண்டு பெரியப்பா தாலி எடுத்து கொடுக்க வாங்கியவன் சுமித்ரா கழுத்தில் கட்டினான். உற்றார் உறவுகள் அச்சதை தூவி வாழ்த்தினார்கள். பிறகு சாமி கும்பிட்டு விட்டு பொண்ணு மாப்பிள்ளை அவனுடைய காரில் பின்னாடி ஏறி கொண்டார்கள். மண்டபத்திற்கு சென்றதும் உறவினர்கள் காலில் விழுந்து வணங்கி ஆசீர்வாதம் வாங்கி போட்டோவும் எடுத்துக்கொண்டார்கள். சொந்தக்காரங்க எல்லாரும் போட்டோ எடுத்துக்கங்க, ரிசப்ஷன் அப்ப நாம மேடைக்கே போக முடியாது என்றார் கனகம். உறவுகளுக்கு சந்தோஷம். அனைவருக்கும் பட்டுச்சேலை, வேஷ்டி, சட்டை, பேண்ட், ஷர்ட் என்று எடுத்து கொடுத்திருந்தான். மதியம் பொண்ணு மாப்பிள்ளையை ஒன்றாக அமர வைத்து சாப்பாடு ஊட்டச் சொல்ல, தீனா எனக்கு பழக்கந்தாப்பா, சின்ன வயசுல என்கிட்ட தான் சாப்பிடுவேன்னு அடம் பிடிப்பா. அக்கா நம்ம வீட்டுக்கு வரும்போதெல்லாம் சின்ன வயசுல நான் தான் ஊட்டுவேன் என்று அவன் ஊட்ட சுமித்ரா தான் தடுமாறி போனாள். சுதாரித்து கொண்டு இலையில் இருந்த இனிப்பை ஊட்டினாள். இளம் வயதினர் ஒரே ஆர்ப்பாட்டம்தான். அவர்களின் துள்ளலும் சந்தோஷமும் சுமித்ராவையும் தொற்றி கொண்டது. அவளும் சிரித்த முகத்துடன் சடங்குகளை செய்தாள். குடத்தில் மோதிரம் போட்டு எடுக்கச் சொல்ல சுமித்ரா கையை விட்டாலே தவிர தேடவே இல்லை. அவனும் தேடலை. கண்களால் நீ எடு என்றான். அப்படியும் அவள் எடுக்கலை. வேறு வழியின்றி அவனே எடுத்தான். ஒன்று மட்டும் அவனுக்கு நன்றாக புரிந்தது. இவள் அமைதியானவள் இல்லை. இவளிடம் வீம்பும் பிடிவாதமும் இருக்கு என்று தெரிந்து கொண்டான். ஒரே வீட்டில் இருந்தாலும் அவன் இந்த வீட்டிற்கு வருவது குறைவு. அவன் வரும்போது இவள் அறைக்குள் போய்விடுவாள். அதனால் வளர்ந்த பின் இவளுடைய குணம் எப்படி என்று அவனுக்கு தெரியலை. சரி 2 பேரும் போய் தூங்கி ரெஸ்ட் எடுங்க, நைட் ரிசப்ஷனில் ரொம்ப நேரம் நிற்கணும் என்றார் சுப்புலட்சுமி. அவருக்கு பெரும் சந்தோஷம். வேற ஒருத்தி இங்கே வந்தால் இப்ப வருவது போல் உரிமையா தம்பி வீட்டுக்கு வர முடியாதே. கடைசி வரை சீர் வந்தால் வீட்டில் பெண்களுக்கு தனி மரியாதை தான் கிடைக்கும். அதுவும் சுப்புலட்சுமி குடும்பத்தார் பரம்பரை பணக்காரர்கள். இவர்களை போன்ற புது பணக்காரர்கள் இல்லை. அவர்கள் மதிப்பது பெரிய விஷயம். தன் மாலையை கழட்டிவிட்டு போலீஸ் இன்ஸ்பெக்டரிடம் மாலையில் அமைச்சர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை குறித்து பேசினான். நண்பர்களும் கட்சி ஆட்களும் தீயாய் வேலை செய்தார்கள். ஸ்டார் ஹோட்டல் மாதிரி விதவிதமான உணவுகள் தயாராகி கொண்டு இருந்தது. எல்லாவற்றையும் மேற்பார்வை பார்த்தான் தீனா. சித்த போய் படுத்து எந்திரிப்பா, ராத்திரிக்கு 11 மணி வரைக்கும் நீ மேடையில் நிற்கணும், போய் படு என்றார் கனகம். அவருக்கு மனதிற்குள் அத்தனை சந்தோஷம். 6 வருடங்களுக்கு முன்பு தீனா யாரோ ஒரு வடநாட்டு பெண்ணுடன் தனியாக வீடு எடுத்து தங்கி இருக்கிறான் என்று கேள்விப்பட்ட போது அவர் அப்படியே நொறுங்கி விட்டார். சின்ன வயதிலிருந்து குடும்பத்தை காப்பாற்ற நல்ல நிலைக்கு கொண்டு வர அவன் எவ்வளவு உழைத்தான் என்று அவருக்குத்தான் தெரியுமே. அப்படி இருந்தவன் குடும்ப பொறுப்பு இல்லாமல் எப்படி ஒருத்தியை ஊருக்குள் கொண்டு வந்து வைத்து அவளோடு குடும்பம் நடத்துவான்? தோளுக்கு மேல் வளர்ந்த மகன் எப்படி இந்த விஷயத்தை பற்றி அவனிடம் கேட்க முடியும்? சாப்பிடாமல் தூங்காமல் கிடந்து அவருக்கு சுகர் கூடி கிட்டத்தட்ட கோமாவுக்கு போகும் நிலை. பிழைக்க வேண்டும் என்ற ஆசையே அவருக்கு இல்லை. எந்த மருந்து மாத்திரையும் வேண்டாம், நான் இப்படியே கிடந்து சாகிறேன் என்றார். டாக்டர் தீனாவிடம் உங்கள் அம்மாவுக்கு பிழைக்க வேண்டும் என்ற ஆசையே இல்லை. முதலில் நோயாளிக்கு தான் பிழைத்து வரணும் என்ற எண்ணம் இருந்தால்தான் மருந்து மாத்திரை கூட வேலை செய்யும். இவங்க அதை கூட சாப்பிட மாட்டேங்கிறாங்க. நீங்கள் போய் பேசுங்க என்றார். அம்மா ஏம்மா இப்படி பண்ணுறீங்க? என்னை தனியாக விட்டுட்டு போக உங்களுக்கு அவ எப்படிம்மா மனசு வந்தது என்றான்.
நீ ஒன்றும் இப்போ தனி ஆள் இல்லையேப்பா. உன் வாழ்க்கையை நீயே தேர்ந்தெடுத்துக்கிட்ட. உன்னை அதட்டி கேட்க கூட தகுதி இல்லாமல் போயிட்டேன். நல்லா இரு. என்னால் இந்த அசிங்கத்தை தாங்கி வாழ முடியாது. இப்படியே விட்டு நான் போயிடுறேன். ஆனாலும் உனக்குன்னு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும் என்று ரொம்ப ஆசைப்பட்டேன். அதுதான் நடக்கலை. என் வம்ச வித்தை என் கையில் தூக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ எதுவுமே இல்லைன்னு ஆகிப்போச்சு. இனி நான் உயிரோடு இருந்து என்ன பண்ண போகிறேன் சொல்லு. நீ உன் மனசுக்கு என்ன பிடிக்குதோ அதுபடி இரு என்றார். அம்மா எதை மனசில் வச்சுக்கிட்டு பேசுகிறார் என்று அவனுக்கு தெரியும். அம்மா எதை மனசில் வைத்துக்கொண்டு பேசுகிறார் என்று அவனுக்குத்தான் தெரியுமே. எனவே அம்மா உங்கள் ஆசைப்படி என் கல்யாணம் நடக்கும். நீங்கள் யார் கழுத்தில் தாலி கட்ட சொல்கிறீங்களோ கற்றேன். ஒரு எதிர்பாராத சூழ்நிலை அமைஞ்சு போச்சு. அதுக்காக என் குடும்ப வாழ்க்கையை நான் தொலைக்க மாட்டேன். நீங்கள் ஆசைப்பட்டபடி எல்லாம் நடக்கும் என்றான். அப்போ அந்த பொண்ணை விட்டு விலகிரு. உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் என்றார் கனகம். முடியாதுமா. அவளோட கடைசி காலம் வரை அவளை நான் பாதுகாக்கிறதா சொல்லி இருக்கிறேன். கண்டிப்பாக அதை செய்வேன். அவளை கைவிட முடியாது. என்னை பற்றி தெரிஞ்ச ஒத்துக்கிற மாதிரி பொண்ணை பாருங்க, நான் கட்டிக்கிறேன் என்றான். கனகத்தால் நம்ப முடியலை. அவளை விடமாட்டேன், கடைசி வரை வச்சிருப்பேன்னு சொல்கிறான். எப்படி இவனை நம்புறது? அதே சமயம் நம்பாமல் உயிரை விட்டுவிட்டால், அவன் இஷ்டப்படி அவளோடே இருந்து விட்டால் என்ன செய்வது என்று நினைத்து, கனகம் நான் சொன்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு நீ சத்தியம் பண்ணு என்றார். சிரித்த தீனா, என்னை நம்புங்கம்மா, எனக்கு உங்களை பற்றி தெரியாதா என்றவன் தாயின் கைகளில் சத்தியம் செய்தான். அதன் பிறகுதான் கனகம் ஓரளவு நிம்மதியானார். ஆனாலும் அவளுடன் மகனை அங்கே பார்த்தோம் இங்கே பார்த்தோம் என்று உறவினர்கள் வந்து சொல்லும்போது வேதனையாகத்தான் இருந்தது. ஒரு தாயாக அவரால் அதை ஏற்றுக்கவே முடியலை. மகனை 4 அடி கொடுத்து அங்கே போக விடாமல் அவளுடன் பேச விடாமல் செய்யணும் என்ற எண்ணம்தான் அவருக்கு. ஆனால் அதை செய்யத்தான் முடியலை. அவனுக்கு பின்னால் அவனை பற்றி தப்பும் தவறுமாக பேசும் உறவுகள் அவன் முகத்தின் முன் நின்று ஒரு வார்த்தை பேச தயங்குகிறார்கள். அந்த இடத்திற்கு போய்விட்டான் மகன். அவனை எப்படி தட்டி கேட்பது? ஒரே ஒரு நிம்மதிதான். அவளை கல்யாணம் பண்ணிக்கலை. அவ வீட்டில் அவன் இல்லை. ஆனாலும் அவர்களுக்குள் உறவு உண்டு. எனக்கு சத்தியம் செய்து கொடுத்து இருக்கிறான், நான் சொல்கிற பெண்ணை கட்டிக்கிறேன் என்று. இது போதும் என்று மனதை தேற்றிக் கொண்டார். முதலில் மேனகாவுடன் அவனுக்கு தொடர்பு இருக்கு என்று மிகவும் கேலி செய்து பேசினார்கள் உறவும் ஊருக்காரர்களும். முகத்துக்கு முன் பேசலை என்றாலும் முகத்துக்கு பின் பேசத்தான் செய்தார்கள். பேத்தி சுமித்ராவைத்தான் மகனுக்கு கட்டணும், அப்பத்தான் மகளுக்கும் நல்லது மகனுக்கும் நல்லது. வேற இடத்தில் பெண் கேட்டாலும் கொடுக்க மாட்டார்கள். கொடுத்தாலும் ரொம்ப கெடிபிடி பண்ணுவாங்க. பெரிய மகளின் பிள்ளைகளும் இன்னும் பெரிதாகி கால் ஊன்றவில்லை. கடைசி வரை மகளுக்கும் ஒரு ஆதரவு வேணும். பேத்தி என்றால் அனுசரித்து போகச் சொல்லலாம். கருவாடு கரைந்தாலும் சட்டிக்குள்ளதான் கிடக்கும் என்றுதான் முடிவு எடுத்தார். ஆனால் போக போக தீனாவின் செல்வாக்கும் சொத்து மதிப்பும் கூடிக்கொண்டே போனது. எத்தனையோ உறவுக்கார பிள்ளைகளுக்கு வேலை வாங்கி கொடுத்திருக்கிறான், படிக்க வச்சான், தொழில் தொடங்க பேங்க்ல கடன் வாங்க ஷூரிட்டி போட்டு கொடுத்திருக்கிறான். அவனுடைய பேரும் புகழும் செல்வாக்கும் பண வசதியும் கூட கூட கேலி செய்த உறவினர்கள் பலர் அவனுக்கு பெண் கொடுக்க போட்டி போட்டார்கள். கனகத்தின் அக்கா தங்கச்சி பேத்திகளை கட்ட ஆர்வம் காட்டினார்கள். கனகம் ஏத்துக்களை. இன்னைக்கு நல்லா இருக்கோம்னு வரலாம், அதுக்காக கட்ட முடியுமா? அன்னைக்கு என் மகனுக்கு பொண்ணு தரமாட்டேன்னு சொன்னவங்க தானே இவங்க எல்லாரும். அதனால் என் பேத்தியைத்தான் கட்ட போகிறேன் என்றார். ஆனால் தனத்திடமும் சுமித்ராவிடமும் உனக்கு பிடிக்கலை என்றால் சொல்லுங்கள், நான் வேற பொண்ணை பார்த்துக்கிறேன். எங்களுக்கு என்ன பொண்ணா கிடைக்கல? உம்முன்னு சொன்னால் பொண்ணு வீட்டுக்காரனுங்க வரிசையில் கியூவில் நிற்பானுங்க என்று சொல்லுவார். உண்மையும் அதுதான். இப்போ சுமித்ராவுக்கு 50 பவுன் நகை பண்ணி போட்டு அவனே கட்டிக்கிட்டான். மகனை பற்றிய எண்ணத்தில் மூழ்கி இருந்த கனகத்தை, சித்த போய் படுமா என்றார் தனம். அவள் கணவன் பக்கத்து உறவுகளை எப்போதும் பெரிதாக மதிக்க மாட்டார் கனகம். ஆனால் தனம் அப்படி விட்டுவிட முடியாதே. அவர்களை தங்கச் சொல்லி உபசரித்தாள். அவர்கள் திருமணம்தான் முடிந்து விட்டதே, அப்புறம் என்ன என்று கிளம்பி விட்டார்கள். போகும்போது சும்மா போவாங்களா? உனக்கு தம்பியை விட்டால் வேற நாதி இல்லை, அதுதான் பொண்ணை கட்டியிருக்கிற. ஆனாலும் இப்படி 2ஆம் தாரம் மாதிரி கட்டியிருக்க வேண்டாம் என்று சொல்லி காட்டிவிட்டுத்தான் போனார்கள்.
தனக்கே இப்படி வலிக்கிறதே, மகள் பாவம் எப்படி இதை தாங்கிக் கொள்கிறாள் என்றும் தோன்றியது. ஆனாலும் இதுதான் எங்களுக்கு சரியான முடிவு என்று மனதில் சொல்லிக்கொண்டார் தனம். மாலை 4 மணிக்கு சுமித்ரா எழுந்து குளித்துவிட்டு வர மேக்கப் பண்ண பெண்கள் வந்து விட்டார்கள். ரொம்ப பெயிண்ட் மாதிரி அடிக்க வேண்டாம், லைட்டாக இருந்தால் போதும் என்றாள். ரிசப்ஷனுக்கு என்று டிசைனர் பட்டுப்புடவை எடுத்திருந்தான் தீனா. எல்லாம் அவன் செலெக்ஷன் தான். முடியை கேர்லிங் பண்ணி தொங்க விட்டு முன்புறம் அழகாக டிசைன் அலங்காரம் பண்ணினார்கள். அந்த உடைகளுக்கு ஏற்ற மாதிரி வைர நகைகள் வாங்கி இருந்தான். பெரும்பாலும் அவன் வீட்டில் அம்மா பெண்களுக்கு தங்க நகைதான் வாங்குவார். இவனுக்கு வைரத்தை பற்றி எதுவுமே தெரியாது. மேனகா தான் எப்போ நகை வாங்கினாலும் வைர நகைதான் வேணும் என்பாள். சின்ன நகையே பல லட்சங்கள் வரும். வாங்கி கொடுத்திருக்கிறான் நிறைய. அப்படித்தான் அழகான வைர செட், அதுவும் திருமண பெண்கள் போடுற மாதிரி நல்ல பெருசா ஆரம், நெக்லஸ், வளையல், மோதிரம், தோடு என்று செட்டாக வாங்க அடம் பிடித்தாள். அது பல லட்சம் ரூபாய். நீதான் நிறைய வைர நகை வச்சிருக்கியே, அப்புறம் இவ்வளவு பெரிய நகை எதுக்கு என்றான். புது டிசைன் மாடலாக வந்திருக்கு, எனக்கு வேணும் என்று அடம் பிடித்து வாங்கி கொண்டாள். அந்த நகை செட் அவனுக்கும் ரொம்ப பிடித்தது. எனவே அந்த செட்டை அப்போதே அவனும் ஒன்று வாங்கி வைத்தான். உங்களுக்கு எதுக்கு என்றாள். என் மனைவிக்கு என்றான். மேனகா முகம் கருத்து போனது.